அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய டிரான்ஸ்ஃபர் ஒருத்தர் ரொம்ப குஷியாக இருக்கார். பார்த்தீங்களா வீடியோவை? அவருக்கு பர்சனலாக இருக்கிற ஒரு வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏவாவில் மாதிரியான பெரிய லாபி பண்ணிட்டு இருந்தவர் தன்னிலை விளக்கம் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு நடந்திருக்குல்ல, அதை நம்ம பாராட்டுறோம், வரவேற்கிறோம். நான் சொந்த ஹாஸ்பிட்டலோட தரமான மருத்துவம் கிடையாது, அதனால் நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் பாருங்கன்னு பொதுமக்களுக்கு அவர் இதனால் தெரிவிச்சிருக்கிறாரு. முன்னாடி எல்லாரும் இந்த மாதிரி போவாங்க, க்யூவில் இப்போ போடுறது, இந்த கார்டு கொடுக்குறது, இதெல்லாம் பயணிகள்லாம் பார்த்துருக்கேன். வாங்க இப்படி போங்க, வாங்க இப்படி போங்க அப்படின்னு இருக்கோம். பட் நேற்று அதை நம்ம பார்க்கும் போது ஒரு லைட்டாக இருக்குது, பார்க்கணுன்ற போலே இருக்குது. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்புகள்னு கொடுக்கப்பட்டது. கொடுத்த வாய்ப்பாக அவங்க உருப்படியாக பண்ணாங்களா, அவங்க பழைய ஓனருக்கு விசுவாசமாக இருந்தாங்களா, புது அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருந்தாங்களா அப்படின்னு பார்த்துருப்பாங்களே. அவங்களுக்கும் உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்குன்னு எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு சில விஷயங்கள் போயிருக்கும்ல, காதில் போனதுனால நடக்கிற மாற்றங்கள் தான் இது. பாரதியிருக்காருல ஒத்தமே சார், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த எச்சில் இலை, அதாவது விஜயபாஸ்கர் எல்லாம் எச்சில் இலைன்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசி ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காங்க. பார்த்தீங்களா? இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அதிமுகவில் இருக்கிற ராஜேந்திர பாலாஜி திமுகவுக்கு எங்கள் அண்ணன் நினச்சான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தா திமுககாரன் அதிமுககாரன் வேறு கட்சிக்கு போனால் விமர்சிக்கிறானுங்க. இவங்களுக்குள்ளே என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னே தெரில. திமுக காரங்க மேலே எப்பவுமே இந்த லேண்ட் கிராபிங் கேஸ்லாம் அதிகமாக அவங்க பழகிட்டாங்க. அது அவங்களுடைய தொட்டு வந்தது, ரத்தத்திலே ஊர்னது. அவங்களுடைய குறிக்கோள் திமுக ஒழிக்கணுன்றது தான். இவங்க வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்னன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பிஜேபி திமுகவை என்கரேஜ் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கெட்டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கையோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், என்ன சார் பேப்பர்லாம் படிச்சுட்டு இன்னைக்கு பரபரப்பாக இருக்கா பல விஷயங்கள்? நீங்களே டெய்லி பேப்பர் படிச்சிருக்கீங்க, நாங்களும் கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கலாம்ல. கண்டிப்பாக சார், நான் கண்டிப்பாக பேப்பர்லாம் படிக்கணும். அதில் தான் நிறைய சோர்ஸ் எல்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. நம்ம நேராக நிகழ்ச்சி சொல்கிறேன். இன்னும் ஓராண்டு தான் பேப்பர்லாம் ஃப்ரீயாக எல்லாரும் வீட்டுக்கு வரப்போகுது. ஓகேவா? என்ன சார் சொல்றீங்க? ஹிந்து பேப்பர்லாம் இனிமேல் ஃப்ரீ ஆக்க போகிறாங்க. ஆவை காட்சியில் எல்லாம் பல நன்மைகள் நடக்குது, அதில் இது ஒரு நன்மைகள். அப்போ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் இது பிஸ்னஸ் டவுன் ஃபால். அதுக்காக நம்ம அந்த வடபழனி டாக்ஸு, வடபழனி டைம்ஸ் நிறையா பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து ரெவன்யூ எடுத்துகிட்டு பேப்பர்ஸை ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி. இப்போது அதுதான் இப்போ அவங்க, ஏன்னா வியூவர்ஸ்லாம் குறைஞ்சிட்டே இருக்குது, பேப்பர் படிக்கிறவங்க குறைஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான சிஸ்டம் இப்போ அவங்க ஆரம்பித்தாங்கன்னா நிறைய பேர் அதுக்குள்ளே வர வாய்ப்பு அதிகம். இதனால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, மாணவர்கள் அதிகமாக படிப்பாங்க சார். அதை நம்ம வர படிக்கிறது நல்லது தான். எல்லார் வீட்டுமே இப்போ இலவசமாக கிடைக்குதுன்னா எல்லார் வீட்டுக்கு ரீச் ஆகிடுச்சுன்னா அது இன்னும் ஒரு பெரிய விஷயம். படிப்பு திறன், அதாவது ரீடிங் நாலேஜ்ன்றது ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம கேட்கும் பார்க்கும் திறன் அதிகமாக இப்போ யூடியூப் சோஷியல் மீடியாவால் இருந்தாலுமே படிப்பு திறன் அதிகமாக இருக்கிறதுக்கு இது வரும். கண்டிப்பாக சார், நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் சார். சார், இன்னைக்கு ரொம்ப ஹாட்டான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய டிரான்ஸ்ஃபர். ஒருத்தர் ரொம்ப குஷியாக இருக்கார். பார்த்தீங்களா வீடியோவை? அவர் குஷியாக இருக்கிறத அவருக்கு பர்சனலாக இருக்கிற ஒரு வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? பட் நம்ம அதை மாதிரி இல்லை. நம்ம இந்த டிவிஎஸ்சியில் இருக்கிறதுனால அங்கே நடக்கிற அந்த ஊழல்களை பற்றி விசாரிக்கும் போது அந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு அட்வான்டேஜாக போகுது அப்படின்ற ஒரு குறைகள் இந்த ஒரு 10 நாள் நம்ம ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கூட வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ அதனுடைய எதிரொலி தான் இது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவர் வெளியே 25-30 நாளாக இவர் கமிஷனராக போட்டதுலேருந்து இவர் பேசிட்டு தான் இருக்கார். அப்படி மாற்றினா அது 5 நாளில் அவருக்காக மாற்றிருக்கலாம். அப்படி இல்லை, அரசாங்கம் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. அந்த சான்ஸை இப்போ எல்லாருமே நம்ம முதல்ல வீடியோ கூட ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாசிட்டிவாக சொல்லியிருந்தா அந்த சான்ஸை அவர் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலை. அதனால் இந்த மாதிரியான மாறுதல் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக சார், நம்ம ஏவாவில் விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறப்ப 2 நாள் முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, லிவர் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், ஒரு உடம்புக்குள்ளே 1 கோடி நோயா அது மாதிரி இருக்குது சார். அது நிற்க முடியாது. ஏன்னா உட்கார இடத்துல இதில் எனக்கு உட்கார இடத்துல எனக்கு பிரச்சனை, உட்கார முடியாது, நிற்கிற இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரி 1008 பிரச்சனை. காது இந்த பக்கம் பேசாதீங்க, இப்படி பேசுங்க. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏவாவில் மாதிரியான பெரிய லாபிஸ்ட், அதாவது முன்னாள் முதலமைச்சர் கூட வீட்டிலே பெரிய லாபி பண்ணிட்டு இருந்தவர் தன்னிலை விளக்கம் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி நடந்திருக்குல்ல,
அதை நம்ம பாராட்டுறோம், வரவேற்கிறோம். ஏன் அப்படின்னா, ஐயா அப்படின்னு அதில் இன்னொருத்தர் கூட ஒரு கமெண்டில் கூட அவருடைய வேற ஒரு வீடியோவில் பார்த்தேன். அவரே ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் வச்சுக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் படுக்காம இவர் சிங்கப்பூரில் தான் படுக்கிறாருன்னா அப்போ நம்ம மட்டும் என்ன தொக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ அப்போ நீ நடத்துகிற ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ தரமான ஒரு மருத்துவம் இல்லைன்றதை நீங்கள் ஒத்துங்க. தனியார், அரசாங்கம் கூட கிடையாது, தனியார்லேயே அப்படின்னும் போது நம்ம இதை அவர் ஒரே விஷயத்தில் 2 விஷயம் பண்ணிட்டாரு. அப்பங்குதிர்கள் இல்லைன்னு வெளியே வந்துட்டாரு. நான் ஓடிலாம் போல, இப்படிதான் வந்தேன் திமுக காரன் ஓடி ஒளிய மாட்டான். அது வந்துட்டு இப்போ பிரச்சனை லுக் அவுட் நோட்டீஸ்லாம் போனதுக்கு அப்புறம் வந்துட்டு கதை பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? அந்த ஒரு கதை. 2வது தான் சொந்த ஹாஸ்பிட்டலில் கூட தரமான மருத்துவம் கிடையாது, அதனால நீங்கள் வேற ஹாஸ்பிட்டல் பாருங்கன்னு பொதுமக்களுக்கு அவர் இதனால் தெரிவிச்சிருக்கிறாரு. கீழே கமெண்ட்ஸ் படித்தேன் இந்த சமூக வலைதளத்தில். ஏன் உங்கள் ஹாஸ்பிட்டலில் எதுவும் உருவுறாங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிரிப்பா இருக்கு. அவருதுன்றதுனால உருவ மாட்டாங்க. நான் மக்களுக்கு அதான் சொன்னேனே. நான் இது இன்னொரு விஷயம் பேசும்போது இதை நான் மேற்கோள் காட்டுறேன். அமைச்சர்கள் எப்படி குறுநில மன்னர்களாக செயல்பட்டாருன்றதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. இவர் ரேஷன் உணவுத்துறையில் என்ன நடந்தது, இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. ஸோ இவங்க அந்த மாதிரியான செயல்பாட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. சார், ரேஷன் சொன்ன உடனே தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பெரம்பூரில் அவருடைய அலுவலகத்தை திறந்து வச்சாரு. அப்புறம் ரேஷன் அந்த பொருட்களையும் மக்களுக்கு கொடுத்துருந்தார். அந்த காட்சிலாம் பார்த்தீங்களா? பார்த்தேன். ரொம்ப லைட்டாக இருந்துச்சு, லைட் ஹார்ட்டடாக பார்க்குற மாதிரி. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம பல காலங்களும் பார்த்துட்டே இருக்கோம். எல்லாம் முதலமைச்சர் அமைச்சர் கொடுப்பாங்க, வா ஓ வா ஓ வா ஓ அப்படின்னு இருக்கு. அதை பார்த்து பேருக்குன்னா இருக்கும், பேருக்குன்னு இருக்கும். நேற்று அதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப நிதானமாக போலைட்டாக யதார்த்தமாக நடந்தது. அது பார்க்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, அதுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி தான் எனக்கு சில நண்பர்கள் மூலியமாக இப்போ அந்த சிவில் சப்ளை பண்ணுற அந்த அசோசியேஷன் அந்த குரூப்பில் இருந்த சில பேர் இட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க பேசும்போது சொன்னாங்க, பருப்பு கொள்முதல் 100 ரூபாய் இருந்த பருப்பு கொள்முதல் 76 75 சம்திங் சொன்னாங்க. அந்த மாதிரி அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள் குறைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட எப்படி அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு 2 கோடி டன்னோ என்னமோ பருப்பு சம்திங் கொள்முதல் இருக்குமா. ஒரு மாதத்துக்கு 20,000 கோடி 20,000 டன் கொள்முதல் பருப்புன்றது மாதத்துக்கு கணக்கா. அப்படி இருக்கிற அந்த ஒரு கொள்முதல்ல கிட்டத்தட்ட 24 ரூபாய் 23 ரூபாய் சேவ் பண்ணியிருக்காரு கவர்மெண்ட்டுக்கு. ஆன் அண்ட் ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு 40 கோடி ரூபாய் மிச்சமாயிருக்கு வெறும் பருப்பில். அதாவது அந்த மென்ஷன் என்னென்னா, நான் பேசின வரைக்கும் சொன்னதுன்னா, வெறும் பருப்பில் மட்டும் 40 கோடி ரூபாய் மிச்சமாயிருக்கு ஒரு மாதத்துக்கு. ஒரு ஆண்டுக்கு 480 கோடி ரூபாய் மிச்சமாயிருக்கு. அதை அந்த அமைச்சர் எப்படி கொண்டு வந்தாருன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அதை எனக்கு சொன்னார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர். விலை எவ்வளோ? இவ்வளோ 62 ரூபா சம்திங், அது 64 ரூபா ஏதோ ஒரு விலை மார்க்கெட்டில். இதை டிரான்ஸ்போர்ட்டேஷனு, டிஸ்ட்ரிபியூஷனு, இதுக்கெலாம் ஒரு காஸ்ட்டு. ஓகேவா? அந்த காஸ்ட்டுக்கு ப்ளஸ் உன்னுடைய மார்ஜின் என்ன அப்படின்றது. இவ்வளோ தான் உங்கள் மார்ஜின். இதுக்கு மேலே எந்த காசும் எந்த பார்ட்டி ஃபண்டாவோ எந்த ஒரு ப்ரைவேட் மினிஸ்டர் ஃபண்டாவோ கிடையாது. எல்லாத்தையும் கட் பண்ணி இப்படி. அதுலேயும் ஒரு விஷயத்தை என்ஷூர் பண்ணியிருக்காரு. என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்பர் 1 தரம்ன்றது சாம்பிளில் தான் காட்டுவாங்க. 3ஆம் தரம் பருப்பை தான் ரேஷனில் போடுவாங்களாம். இந்த தடவை நம்பர் 1 தரம் என்ஷூர் பண்ணணும்னு ஆர்டர் போட்டிருக்காரு. நீங்கள் அங்கே எங்கேயாவது நான் இன்ஸ்பெக்ஷன் வரும்போது இல்லைன்னா ஜென்மத்துக்கு நீங்கள் சிவில் சப்ளையே பண்ண முடியாத அளவுக்கு ஆகும் அப்படின்னு. ஸோ அதை நான் அன்றைக்கி கேட்டுட்டு நேற்று அந்த துறையில் ஒரு விஷயம் நடக்கும்போது முதலமைச்சரும் அமைச்சரும் நின்று அது பண்ணும்போது நமக்கு அதுதான் மைண்டில் தோணுது. அது இன்னொரு அது லைட் மைண்டாக பார்க்குறது, லைட் ஹார்ட்டடாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். அது என்னமோ நம்ம வீட்லேயே எனக்கு அது என்னமோ என் முன்னாடி நடந்துட்டு இருந்த மாதிரியே சாதாரணமாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ அவ்வளோ நல்ல ஒரு விஷயமாக தான் பார்த்தேன். ஓகே சார். அப்போ கூடவே இருந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சார், யாருன்னா உமாநாத், அவர் தான் சிவில் சப்ளை செக்ரட்டரியாக இருந்தார்னு நினைக்கிறேன். முதலமைச்சருக்கு கையில் பொக்கே கொடுக்குறாரு. 2 மணி நேரத்தில் காத்திருப்போல் பட்டியலுக்கு போயிடுச்சு. பார்த்தீங்களா? ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கேன் சார் கவர்மெண்ட். அது அதான் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்புகள்னு கொடுக்கப்பட்டது. கொடுத்த வாய்ப்பை அவங்க உருப்படியாக பண்ணாங்களா? அவங்க பழைய ஓனருக்கு விசுவாசமாக இருந்தாங்களா? புது அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருந்தாங்களா? அப்படின்னு பார்த்துருப்பாங்களே. அவங்களுக்கும் உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்குன்னு எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு சில விஷயங்கள் போயிருக்கும்ல காதில்.
போனதுனால நடக்கிற மாற்றங்கள் தான் இது. ஸ்டாலின் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி. செக்ரட்டரி அதுதான் சொல்கிறேன். அது அந்த மாற்றங்கள் வந்து தேவைதான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா சார். ஓகே சார். அடுத்தபடியா நம்ம ஏற்கனவே பேசின விஷயம் தான். இந்த பள்ளி கல்வி அந்த சங்கத்துடைய தலைவரா இருந்தார்ல அரசகுமார், அவர் மேல குண்டாஸ் போட்டிருக்காங்க சார். போட வேண்டிய ஆள் தானே போட்டான். இப்போ தான் வந்து முன்னாள் அமைச்சர் வந்து மான நஷ்ட வழக்கு ஆமா, தொடவன்னு ஆமா. சொல்லியிருக்காரு. 100 கோடி. 50 கோடி 50 கோடியா? 50 கோடி மான நஷ்ட வழக்கான். நிபந்தனையற்ற மன்னிப்பான். எது வேணும்? இதுவா அதுவா? ரெண்டுமே வேணும். எப்படிப்பா காசு தான் உங்ககிட்ட இருக்குல்ல, விடுங்களப்பா மன்னிப்பு தான் கேட்டுட்டு போட்டோன்னு. அப்படிலாம் இல்லை. அதுக்கு தான் இப்போ தூக்குனாங்கல்ல. இப்போ உள்ள அண்ணன் உட்காருவாரா? உட்காந்து டெய்லி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா? என்னென்ன கக்கணுமோ கக்கிட்டு தான் வெளியே வர முடியும். எல்லாம் மொத்தமா பார்த்து போட்டு எல்லாம் முடியும் பார்ப்போம். எல்லாமே ஜெயிலில் இருக்கவன் பார்த்துப்போம். எல்லாம் பார்த்துப்பாங்க. ஓகே சார். ஆவடி முனிசிபாலிட்டியில இன்னும் திமுகவோட மேயர் இருக்காங்க. அங்க இன்னமும் கட்டிங் வாங்கிட்டு தான் போஸ்டிங் போறதெல்லாம் நடக்குதாம். அது மேயர் வந்து ஆவடினோடனே முன்னாள் அமைச்சர் நாசரை வந்து இக்னோர் பண்ணிட்டு அதை பண்ண முடியாது. அவருடைய இது இன்னும் இருக்குது, கோலாச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் தெரியுது. அதை வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம், நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம் அரசாங்கத்துக்கு கொண்டு போவோம். முடிஞ்சால் சீக்கிரமாக இது முதல்ல உள்ளாட்சிகளை கலைச்சிடுறது தான் பெட்டரு. கலைச்சிட்டு ஒரு 6 மாதம் கழித்து கூட தேர்தல் வச்சுக்கலாம். ஆனால் கலைச்சாதான் மக்கள்கிட்ட இருந்த மக்கள், ஏன்னா இவங்க வந்து மக்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது வந்து சங்கடமாக இருக்குது. அதுக்கு அவங்க அந்த இடத்துல இருந்து எடுத்து விட்டாலே நல்லா சரியாயிடும். ஓகே சார். தொடர்ந்து இந்த குதிரை பேரும் விஷயம்ன்றது ரொம்ப பரபரப்பா கிட்டத்தட்ட 2 மாசமா இந்த வார்த்தை தான் அதிகமா ஒலிக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். நம்ம ஆர்.எஸ். பாரதி இருக்கார்ல, ஒத்தமிச, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த எச்சில் இலை, அதாவது விஜயபாஸ்கர் எல்லாம் எச்சில் இலைன்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசி ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்காரு. பாத்தீங்களா அதை? விஜயபாஸ்கரை விமர்சிக்கிறதுக்கு இவர் யாரு? இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, அதிமுகவில் இருக்கிற ராஜேந்திர பாலாஜி திமுகவுக்கு எங்கள் அண்ணன் நினச்சான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தா திமுககாரன் அதிமுககாரன் வேற கட்சிக்கு போனால் விமர்சிக்கிறானுங்க. இவங்களுக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரில. அதுக்கு நீங்கள் மூட்டை கட்சி ஒன்று சேர்த்துக்கிட்டு நீங்கள் தைரியமாக எதிர்த்து நின்றுதா பாருங்கன்ற. நீங்கள் ஆல்ரெடி அதுவும் தோல்வியில் போய் நீங்கள் இன்னும் பாதாளத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு தான் சொல்கிறேன். அதுதான் நிர்மல்குமார் அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2 கட்சியும் இணையறதுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்க போகிறது நம்ம ராஜேந்திர பாலாஜி தான். ஆமாம். அவர் இருக்கட்டும். யார் வேணான்றாரு? அவர் எல்லாமே பண்ணுவார். துப்பாக்கி எடுத்து மிரட்டுவார். தேவைப்பட்டா மோடியை டேடின்னுவார். அதான் நான் நேற்று ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். மோடியை டேடினாரு, இப்போ ஸ்டாலின் அண்ணன்ட்டாரு. அடுத்து யாருன்னு இப்போ எனக்கு என்னமோ 2வது உதயகுமார் அண்ணன் ராஜேந்திர பாலாஜின்னு தெரில. பார்க்குறவங்களுக்கெல்லாம் உறவு முறை வைக்கிறாரு. ஓகே சார். இன்னொரு நம்ம வந்து தொடர்ச்சியா நம்ம அடுத்தடுத்த நம்ம ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி போயிடலாம் சார். ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஓகே சார். அடுத்து நம்ம துரைமுருகன். அதான் நீங்கள் கம்மியாக பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். சரி சொல்லு. இல்லை நிறையா இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி காமெடிஸ் நிறையா வரும். நம்ம காமெடி வந்து மக்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம். ஓகே சார். அடுத்தபடியாக துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சியவே பார்த்துட்டோம், விஜய் ஆட்சியை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதான் எம்ஜிஆர் ஆட்சியில் என்ன பார்த்தீங்க? கடைசி வரைக்கும் ஆட்சிக்கு வர முடியாததை பார்த்தீங்க. ஜெயலலிதா அம்மையார்கள் கடைசி ஆட்சிக்கு வரும்போது என்ன பார்த்தீங்க? கண்டினியூஸாக அந்தமா 10 ஆண்டு இருந்திருந்தாங்கன்னா இந்த ஆண்டை போயிருப்பாங்க. இருந்தா 15 21க்கு அவங்க தான் வந்திருப்பாங்க அப்படின்னு இருந்திருக்கலாம். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்தீங்க. மறுபடியும் இப்போ விஜய் அவர்கள் டிவிக்கு முதலமைச்சர் வந்த உடனே அதை தான் பார்க்க போகிறீங்க. ஆனால் அதை பார்க்குற அளவுக்கு நீங்கள் 100 வருஷம் தீர்காயுசா இருங்க அப்படின்னு நான் வாழ்த்திட்டு பூரண நலமா இருந்துட்டு நல்லா தான் இருக்கட்டும். ரேபிட் ஃபயர்ல நான் அடுத்த கேள்விக்கு போயிடுறேன். ஓகே சார். அடுத்தபடியா அடுத்த முன்னாள் அமைச்சர் தாமோன் பரசன். அந்த என்ன கேஸ்ன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கேஸ் வந்து தேர்தல் நேரத்திலே அவர் தூக்க வேண்டியது தேவா. அது வந்து ஏதாவது ஒரு நல்ல நேரம் பிஜேபிக்காரங்க இந்த பக்கம் ஃபோக்கஸில் இல்லாமல் இருந்துட்டாங்க. அதனால தப்பிச்சிட்டாரு. நம்ம ஆளுங்க விடுவோமா வச்சிட்டாங்கல்ல. அப்போ பொறுமையாக நீங்கள் நிறையா வெளியெல்லாம் இப்போ இல்லை. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ் எல்லாம் நிறையா நம்ம ஏற்கனவே வீடியோ எலெக்ஷன் டைம்லேயே பேசியிருக்கோம். இந்த மாதிரி அவர் மேலே வந்து கேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அது தள்ளி போய் இப்போ வந்திருக்கு. இது வந்து திமுக காரங்க மேலனாலே எப்பவுமே இந்த லேண்ட் கிராபிங் கேஸ்லாம் அதிகமாக அவங்க பழகிட்டாங்க. இப்போ அது அவங்களுடைய தொட்டு வந்து அது ரத்தத்திலே ஊர்னது. ஏன்னா நான்லாம் இந்த ஏரியாலலாம் பார்க்காததா நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அது எப்படி வாங்குவாங்க, எத்தனை பேர் வச்சு என்ன மட்டும் இது மீட்டிங்க்குன்னு கொடுக்குறாங்க. அது எனக்கு குத்துட்டுன்னு ஆட்டை போடணும்னு நினச்சா என்ன கேவலமான வேலையா இல்லை? என்னத்த சொல்கிறது? அதில் வேற கட்டிங் விடுறீங்க, காசு சம்பாதிக்கிறீங்க. அட்லீஸ்ட் அந்த காசு ரூபாய் கொடுத்து சம்பாதிச்சு வாங்கினா
ஆமாம், அதை வாங்குறதுக்கு அந்த மாதிரினாலும் பரவாயில்ல. ஆட்டியே போகிறதுல உங்களுக்கு என்ன அப்படி திருப்தி? இப்படியும் வரணும், அப்படியும் வரணும். கடைசியில் கம்பி தான் எண்ணணும். ரைட் சார். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அதிமுக பக்கம் இந்த வாட்டி கொஞ்சம் போயிட்டு ம். வரலாம். எஸ்பி வேலுமணி பத்தி சார். ம். அவர் அமைச்சரா இருந்தப்போ 34 போஸ்டிங்க சட்டவிரோதமா போட்டிருக்காருன்னு இன்னைக்கு உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. ம். இதுக்கு எப்படி ஆக்ஷன் எடுக்க போறாங்க இந்த வாட்டி? உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது போலீஸுக்கு தக்க ஆதாரத்தோடு இருந்தால் அடுத்த நடவடிக்கை என்னன்றதை அங்கே எடுக்க ஆரம்பிப்பாங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, அண்ணன் எடப்பாடி பின்னாடி யாரை விட்டு நோண்டி விட்டு அந்த கோர்ட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதை பற்றி இன்னைக்கு பேச வச்சிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய வேலை இதெல்லாம் தெளிவாக தரமாக செய்வாப்புல. அவருக்கு வந்து ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜெல்லாம் கணக்கில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் நடக்கும், யாருக்கு தெரியும். ஓகே சார். அடுத்து அரசியல் சூப்பர் ஸ்டார் செந்தில் பாலாஜி சார். ம். இன்னமும் ஒரு ஆஜராவலையாம். அண்ணனும் தம்பியும் 2 பேரும் ஆஜராகாம கையெழுத்து போடாம இருக்காங்க சார். நான் பார்த்த காலைல அவர் வீட்டு பக்கம் தான் போயிட்டு வந்தேன். ஏய் ஒன்று அவர் வீட்டுக்கு போனேன்னு நினைக்காத. அவர் வீட்டுக்கு பயந்துட்டேன். எதிர்க்க நம்ம சீனியர் ஜர்னலிஸ்ட் பிரகாஷ் எம் சாமி சார், அவர் வீடு அங்கே தான் இருக்கு. அவரை பார்க்க போகும்போது காரை திருப்பும் போது அவர் வீட்டுக்கு அதான் திருப்பினேன். ஒரு ஆளுமே காணோம். காக்கா கூட அந்த பக்கம் போய் திருப்ப போகிறோம், ஒருத்தன் கூட வந்து இன்னும் ஏதுன்னு கூட கேட்கல. ஒரு பிரஸ் கேமரா மீடியா எதுவுமே இல்லையா? இல்லை, அது இல்லாமல் அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே அவருக்கு வீடு இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து இந்த பக்கம் பார்த்தா இந்த இடத்துலையும் வீடு இருக்குது. 144லேயே அவருக்கு வீடு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். படத்துல ஒரு காமெடி வரும். எல்லாம் நம்ம பசங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரின்ட்டு ஒரு காமெடி வரும். நான் 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 யோசித்தேன், நீ இந்த மாதிரி கேள்வி கேட்பேன்னு தெரியும். நம்ம போகிற நேரம் பார்த்து தலைவர் வாக்கிங் போகிறத நான் பார்த்துட்டு வந்து லைவாக சொல்லலாம். அப்படி ஒன்று நடக்கலை, அதனால நான் சொல்லலை. ரைட் சார், ரைட் சார். ஏன் இந்த ஆராசா மறுபடியும் என்னாச்சு? அவர் என்ன அப்படியே கட்டுப்பா அப்படியே பேசிட்டு ஒருமையில பேசுறது, அவன் இவங்கிறது, இதெல்லாம் என்ன தோணியது? அவர் எப்பவுமே அப்படிதானப்பா. நீ எப்போ கொஞ்ச நாள் அடங்கி வேற வழி இல்லாமல் இப்போ என்னன்னா பவரில் இருந்த வரைக்கும் இவங்களெல்லாம் மதிக்க கூட இல்லை. ஸ்டாலினோ குடும்பமோ எதையோ வாரமாக உட்காருன்னு உட்கார வச்சுட்டாங்க. உதயநிதி உட்காரும் போது நீ தள்ளி உட்காரு, என் பையன் இங்கே உட்காரட்டோன்லாம் சொல்லி தள்ளி உட்கார வச்சாங்க. மதிக்கவே இல்லை. இப்போ இவருக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ தான் கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சி இப்போ பண்ணுறாங்க. இன்னொன்று இப்போ இம்மிடியேட்டாக கொஞ்சம் நாளில் வரப்போகிறது எம்பி தேர்தல் தான். எம்பி தேர்தலை எப்படியா ஜெயிச்சிட்டா மத்தியில் இவங்க நினைக்கிற மாதிரி பாஜக அல்லாத ஆட்சியோ இல்லைன்னா பாஜகவில் இவங்க இடம் பெற்றாலோ இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால கொஞ்சம் கூவினுக்கிறாரு. 3 வருஷம் கூவினே தான் இருப்பார், கவலைப்படாது. அதான் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருந்தார்ல சார். திருச்சி சிவா இப்போ கூட்டணியில மினிஸ்டரா போறாருன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு? அப்போ பாஜக கூட்டணி கன்ஃபார்மா? இன்னும் 3 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு. இன்னும் இப்போல்லாம் சேர்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. தேர்தல் நேரத்தில் பார்க்கலாம். அவங்களுடைய குறிக்கோள் திமுக ஒழிக்கணுன்றது தான். இவங்க வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்னன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பிஜேபி திமுகவை என்கரேஜ் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து தொண்டர்களை வந்து இந்த உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்ற விஷயம் பண்ணுறது காங்கிரஸ் நாளைக்கு சப்போஸ் இருந்தால் கூட மத்தியில் ஆள்றதுக்கு சப்போஸ் இவங்களுடைய தயவும் வேணும். இப்போ அந்த இவர் சொன்னார்ல திருமாவளவன் அண்ணன், காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அந்த பேட்டர்னுக்கு ட்ரை பண்ணும் போது யூஸ் ஆகும். அப்போ இவங்க வந்து மத்திய அமைச்சராக இருந்துட்டு இங்கே குடைச்சல் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதை பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் எது நடக்காதுன்றது கண்கூடியாக நமக்கு தெரியுது. அவங்களுக்கு தெரியும் போது அவங்க முடிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் என்னன்னா குதிரை பேர குற்றச்சாட்டை தாவேக்காமலையும் வச்சிருக்காரு. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் தனியாகவும் நிற்க போறாங்க. நல்ல முடிவா? இன்னும் நல்ல அவரு சீட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக முன்னாடியே நான் தனியாக நிற்கிறேன். உங்களை வந்து சீட்டு குத்து கூட்டணிக்குள்ளெல்லாம் சேர்க்கலை. கொடுத்தா கொடுங்க, கொடுக்கட்டி போங்க. நாங்கள் எங்களுக்கு தேவையான மெஜாரிட்டி நாங்கள் எப்படி எடுக்கணும்னா எடுத்துக்கிறோம். அப்படி தான் நம்ம சொல்லணும். அதுதான் நடக்கும். அதனால் அவர் உஷாராக முன்னாடி வந்து நாங்கள் தனியாக நிற்கட்டும், ஒரு கவுன்சிலர் ஜெயிக்கட்டும் பார்க்கலாம். மிஞ்சி போனால் அந்த திருப்பூரில் போய் நிற்கிறத ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அங்கேயுமே தேராதுன்றது தான் என்னுடைய ஒப்பீனியனு. அதோட அவர் ஓரம் கட்டி உட்கார வச்சுறது பெட்டர். நிறைவாக ஒரு கேள்வி. தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா நியூஸை? அடுத்த மாதம் அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்காக டெண்டர் இப்போ ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க, மோதிரம் தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு. இது வரவேற்க வேண்டிய விஷயம் தானே. டெண்டர் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் பண்ணி யார் வராதுன்னு பார்க்கலாம். இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இந்த ஒரு விஷயம் எதிர்கட்சிக்கு ஒரு சம்மட்டி அடின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் தான் அவருடைய வாக்குறுதிகளை லைட்டாக பண்ணுறான். அதாவது ரொம்ப அசால்ட், சும்மா ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் ஆஹா ஓஹோன்னு பில்டப்லாம் கொடுக்காம அது பாட்டு திட்டங்கள் போகுது. இவங்க பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ நேற்று கூட இன்னைக்கு கூட இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரும்போது ஒரு கொடி இல்லை, ஒரு பேனர் இல்லை. இவங்க தான் வாழை தாரா இறக்கி வச்சுருப்பாங்க. அதை பிடிக்கிட்டு போகிறது ஒரு சீனாக இருக்கும். மேலே சண்டின்னு இது போதா குறைக்கு இங்கேருந்து கிளம்பி அந்த ஏரியாவுக்கு போகிற வழியில் இருக்கிற எல்லா ஏரியாவில் இருக்க முக்கியமான நிர்வாகி ரோட்டில் வந்து நிற்கணும். வந்து இந்தாங்கன்னு ஒரு புக்கு
இவங்க கொடுத்துருக்க புக்கு வைக்கணும்னாலே ஒரு 4 அண்ணா லைப்ரரி ஓப்பன் பண்ணலாம் பொழுது. அந்த புக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. இப்படி கொடுத்து இவன் இருக்கவன் எடுத்துட்டு போய் பின்னாடி இதையே விற்றுருவானா, இல்லை அறிவாலயத்தில் விற்பாங்களான்னு தான் எனக்கு தெரில. டவுட் எனக்கும் இருக்கு. நேற்று நம்ம எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்குல்ல சார், நேற்று வந்து திறந்தார்ல, நம்ம வீட்டுக்கு அப்படியே பேக் சைடு தான் சார் இது. இதெல்லாம் ஒரே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி எந்த ஒரு கூட்டமும் சேர்க்காம ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நானும் வீடியோவில் பார்த்தேன். அதாவது நான் தான் சொல்கிறேனே, பாதி மக்கள் கூட்டம்னா பாதி பேனர் கூட்டமாக இருக்கும். நான் பார்த்ததெல்லாம் மக்கள் கூட்டம் தான், பேனர் கூட்டத்தை பார்க்கல. அதை நான் வரவேற்கிறேன். சரி, சரி, இது நல்லதாகவும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நீ ஒரு நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரி செலவு பண்ணுறோம்ல, இந்த பேனர், போஸ்டர், இந்த மாதிரி கொடித்தோரணம், இந்த கலாச்சாரத்துக்கு 30-40 லட்ச ரூபா செலவு பண்ணணும் மினிமம். 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா எங்கேருந்து வரும்? அப்போ நீ என்ன பண்ண, திருப்பி இன்டெரக்டாக போய் கொள்ளை அடிக்கணும்னு, கட்டிங் போடணும்னு. இப்போ இந்த மாதிரி நான் இதை தான் தொடக்க புள்ளி இங்கே தான் அப்படின்றத நான் இங்கே நிறுத்திட்டேன். புரியுதா? இதை நிறுத்தினதுக்கு அப்புறம் உனக்கு எதுக்கு காசு தேவையில்லை, நீ வந்தால் போ இவ்வளோதான் அப்படின்னும் போது அந்த கட்டிங் போடணும், இல்லை கொள்ளை அடிக்கணுன்ற எண்ணம் வந்து வராது. அவ்வளோதான். அந்த மாற்றம் இங்கேருந்தே தொடங்குதுன்றேன். இது ஒரு நல்ல கலாச்சாரம். இன்னொன்று, அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ரைட் சார். நிறைய இன்னொரு கேள்வி சார். நேற்று திரு லோயலா மணி அவர்களை வந்து பாடநூல் கழக தலைவராக நியமித்தாங்க. முதலமைச்சர் கூட புகைப்படம்லாம் எடுத்துக்கிட்டார். இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா சார், சமரசமே இருக்கக்கூடாது, நான் வைக்கிறது தான் சட்டம்ன்ற மாதிரி முதல்வர் தெளிவாக இருந்திருக்காரு. அதாவது யாருக்கும் எந்த ஒரு வேண்டுகோளுக்கும் சிபாரிசுக்கும் பணியக்கூடாதுன்னு லயோலா மணி மற்றும் அனந்த்ஜித் இவர்களை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ பேசியிருக்கோம். இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, இளைஞர்கள் கொடுக்கணும்னு நம்ம வேண்டுகோளை வச்சுருந்தோம். அவங்க கொடுப்பாங்கன்றது ஒன்று இருந்தது. நம்ம சைட்லேயுமே இவங்க பார்க்கப்படாமல் போயிடக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து மைக் பிடிச்சி எவ்வளோ பேசுனாங்க. நமக்கு வந்து யூடியூப்பில் அவங்க வந்து அதிகமாக பேசலைன்ற வாதங்கள் நம்ம வச்சுருந்தாலும் முன்னாடி அது வேற. பட் அவங்களுடைய உழைப்பை நம்ம வந்து அதுக்காக குறைச்சியோ இழிவுபடுத்தியோ சொல்ல முடியாதுன்னு நம்ம போன ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே 15 நாளுக்கு முன்னாடியே பேசணும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய இதுக்கு வந்து நல்ல ரெகக்னேஷன் முதலமைச்சர் கொடுப்பாரு நான் நம்புகிறேன்னு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து லயோலா மணி அவர்களுக்கு வந்திருக்கு. அடுத்தது அனந்த்ஜித் கிடைக்கலாம், அவருக்கும் கொடுத்துட்டாங்க. அடுத்தது நம்ம பிரதர் இப்ராஹிம் சாருக்கு, இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய வேலைகள் அவங்க செஞ்சுட்டு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி. ஆமாம், அவங்களாம் ராப்பகலாக உழைச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுன்றது தான் நம்ம பேசுகிறோம். ஓகே சார், பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். பல கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிச்சிங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.